நாட்டாமை திரைப்பட மிக்சர் மாமா யாருன்னு தெரியுமா? 30 வருட ரகசியத்தை உடைத்த கே.எஸ். ரவிக்குமார் குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கிற கே.எஸ். ரவிக்குமார் ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் தான் இயக்குன நாட்டாமை திரைப்படம் குறித்தும் அதில் இடம்பெற்ற மிக்சர் மாமா கேரக்டர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின ரகசியத்தையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு சில திரைப்படங்களில் இடம்பெற்ற காட்சிகள் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருக்கும். அதனாலேயே மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழித்தும் அது பேசப்படும். ஆனால் அந்த காட்சிகள் உருவான விதம் யதார்த்தமானதாகவும் யாருமே எதிர்பார்க்காத விதத்துலையும் தான் நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் நாட்டாமை திரைப்படத்தில் இடம்பெற்ற மிக்சர் மாமாவை யாராலையுமே மறந்திருக்க முடியாது. அந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. அவரோட செந்தில் அண்ட் கவுண்டமணி காமெடி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் செந்தில் கவுண்டமணிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு. அப்போது தன்னுடைய மகன் செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணோட அம்மா செந்திலோட முன்னாள் காதலி அப்படிங்கிறதும், கவுண்டமணி பொண்ணு பார்க்க போயிருந்த பொண்ணு செந்திலோட மகள் அப்படிங்கிறதும் கவுண்டமணிக்கு தங்கை அப்படிங்கிறதும் தெரிய வரும். அப்போது அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபர் மட்டும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்போது கவுண்டமணி இவ்வளோ அமுளி துமுளி நடக்கும்போதும் இவன் யாரடா நடு வீட்டில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியா அந்த நபரை குறித்து கேட்க, அதுக்கு செந்திலோட முன்னாள் காதலி உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா என் பிள்ளைக்கு இனிஷியல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆளுக்கு 20 வருஷமாக நான் தான் சோறு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதையும் கண்டுக்காமல் அவர் மிக்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அது அந்த நேரத்தில் அதிகமாக கவரப்பட்டுச்சு. இப்போ வரைக்குமே பல மீம்ஸ்களில் இவருடைய புகைப்படம் இடம்பெற்றுக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் ரீசெண்டாக கே.எஸ். ரவிக்குமார் அந்த கேரக்டர் உருவான விதம் குறித்து பேசியிருக்கிறாரு. அதாவது அந்த கேரக்டரில் நடித்த நபர் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துருக்கிறாரு. லைட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த நபர் கே.எஸ். ரவிக்குமார் 5வது லைட் சுவிட்ச் போடு அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் போடுவாராம். அதுக்கப்புறமா 7வது லைட்டு சுவிட்ச் போடு அப்படின்னா போடுவாராம். வேற எங்கேயும் போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இவர் உக்காந்துட்டு இருக்கிறதுனால கே.எஸ். ரவிக்குமார் அவரை பார்க்கும்போது எல்லாமே இப்படியே உக்காந்துருக்கியே, கொஞ்சம் எழுந்து போய் அந்த லைட்டை மாற்றி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது சார், நான் எலக்ட்ரிஷியனுக்குள்ள வேலையை மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுவாராம். இதை கே.எஸ். ரவிக்குமார் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாராம். அதுக்கப்புறமா இந்த காட்சி படமாக்கப்படும் போது மிக்சர் சாப்பிட்ற கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கே.எஸ். ரவிக்குமார் யோசிச்சப்போ தான் இவருடைய முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்குது. உடனே அவரை கூப்பிட்டு உனக்கு ஒரு கேரக்டர் தரேன், நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அவரும் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பட்டையை போட்டு கையில் மிக்சர் தட்டையும் கொடுத்து, நான் உனக்கு டேக் சொன்னதும் நல்லா வாயை அங்கேயும் இங்கேயும் அசைச்சு மிக்சர் சாப்பிடு, அது மட்டும் போதும் இந்த மாதிரியா சொன்னாராம். கே.எஸ். ரவிக்குமார் சொன்னது போலவே அவரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா திரைப்படம் வெளியானதும் அவருக்கு கிடைத்த விளம்பரத்தை பார்த்து அவர் கையில் தாம்பூல தட்டோட வந்து வீட்டில் கே.எஸ். ரவிக்குமாரை பார்த்தாராம். இப்போ வரைக்குமே பல மீம்ஸ்களில் அவருடைய புகைப்படம் இருக்கிறத பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிக்சர் மாமா கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய மீம்ஸில் கூட இவருடைய புகைப்படம் வந்திருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.